தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதியம், புதிய ஓய்வூதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 6 முதல் தமிழகம் முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போக்குவரத்து ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ரஜினி நடிக்கும் வேட்டையின் திரைப்படத்தின் படப்பிடிப்பு மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. படக்குழு இந்த படத்தை வரும் தமிழ் புத்தாண்டு அன்று வெளியிட திட்டமிட்டிருந்தது. ஆனால் படத்தில் VFX காட்சிகள் அதிக அளவில் இருப்பதால் படத்தை விரைவில் முடிக்க முடியாததால் வரும் தீபாவளிக்கே வேட்டையின் வரும் என்ற செய்தி வெளியாகி ரஜினி ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பீட்சா திரைப்படம் இதுவரை 3 பாகங்கள் வெளியாகி வெற்றியை தொடர்ந்து பீட்சா 4வது பாகம் தயாராக உள்ள நிலையில் உள்ளதாம். இதில் நாசர் மகன் அபிஹாசன் நடிப்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு 3 முறை அழைத்தும் ஆஜராகவில்லை. ஆனால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தயார் என்று கடிதம் கொடுத்துள்ளார். இதனால் அமலாக்கத்துறை அவரை கைது செய்து விசாரிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1,13,00,000 பெண்களுக்கு உரிமை தொகை 1000 வழங்கப்பட்டு வருகிறது. மேல்முறையீடு செய்திருந்த 11,85,000 பேரில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு இந்த மாதமே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 31ஆம் தேதி வரை கேலோ இந்தியா போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த கேலோ இந்தியா போட்டித் தொடரின் இறுதிப் போட்டிக்கு வருகை தருமாறு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாளை சந்தித்து அழைப்பு விடுக்க இருக்கிறார். லோகேஷ் கனகராஜுக்கு உளவியல் பரிசோதனை செய்ய வேண்டும். மதுரையை சேர்ந்த ராஜமுருகன் உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு. ஜப்பானில் அடுத்த 1 வாரத்தில் பெரும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஜப்பானை தாக்கும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கூக்கா செல்வம் காலமானார். என் மீது தனிப்பட்ட அன்பை செலுத்தியவர். கூக்கா செல்வம் மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல். நடிகர் சித்தார்த்தும் அதிதி ராவ் ஹைதாரியும் மகாசமுத்திரம் என்ற படத்தில் நடித்த போது காதலில் விழுந்தார்கள். அதனை இப்பொழுது உறுதிப்படுத்தினார்கள். தமிழ் பண்பாட்டை பற்றி நான் பேசாத நாளே இல்லை. தமிழ் பண்பாடு உலகெங்கும் பரவ வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள் உள்ளது. திருச்சியில் பிரதமர் மோடி பேசினார். சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு உதவும் IN மொபைல் செயலியை கேரள வனத்துறை வெளியிட்டுள்ளது. மிகவும் சிறப்பு அம்சங்கள் நிறைந்துள்ளது. 12 ராசிகளுக்கான நாளைய நாள் பலன். மேஷம், எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்ய வேண்டும். ரிஷபம், அடுத்தவரை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்க வேண்டாம். மிதுனம், குடும்பத்தில் உறவினர்களால் குழப்பம் ஏற்படும் வாய்ப்பு. கடகம், பொருளாதார முன்னேற்றம், பணவரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி. சிம்மம், வேண்டுதலை நிறைவேற்ற குலதெய்வம் கோயிலுக்கு போய் வரும் வாய்ப்பு. கன்னி, மேற்படிப்பிற்காக பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்ப ஏற்பாடு. துலாம், எடுத்த காரியத்தில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும். விருச்சிகம், வீட்டில் புதிய ஜீவன் உருவாகும் வாய்ப்பு. சுப செலவுகள் ஏற்படும். தனுஷு, யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். மகரம், திட்டமிட்டபடி செயல்படுத்தும் காரியங்கள் கூட தடங்கள் ஏற்படும். கும்பம், வண்டிகளில் செல்லும் பொழுது மிகுந்த கவனம் தேவை. மீனம், இறை வழிபாட்டில் மனதை செலுத்தினால் பல நன்மைகள் ஏற்படும்.